வெளிச்சத்தின் சார்பரும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பரும் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கின்ற உபவாச தூது யாரான கேட்கிற தேவ பிள்ளைகள் சாரும் அவரை வருவார்கள் நினைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜநாயம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். குட் மார்னிங். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவுடைய பரிசுத்தமான திருப்பெயர் ஊழப்படுவதாக போற்றப்படுவதாக. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதிகாலை வேளை தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனிக்கிழமை நீங்கள் ஒரு கூட்டங்கள் நடத்துகிறீர்கள். பாஸ்டர் ஸ்டான்லி எவெங்கலிஸ்ட் டேவிட் தினகரோட சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறீர்கள். அதுக்கான பாடுபட்டு ஜெபிக்கிறோம். அவர்களையும் நெட்ட கொடுங்க, வந்து கலந்து கொண்டு வார்த்தையை கொடுக்க. பாஸ்டர் ஸ்டான்லி எவெங்கலிஸ்ட் டேவிட் தினகரும் கூட லிங்க கொடுங்க, அவர்களும் உங்களை போல வந்து வார்த்தையை கொடுக்கட்டும். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்க. நன்றி. என் மீட்பரும் உலக ரட்சகரும் நமது மணவாளனும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் எஜமானரும் நம்முடைய அருமையான நண்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான திருப்பெயரால இந்த அருமையான காலை வேளையில உங்களை எல்லாருக்கும் இயேசுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த முத்தத்தோடே உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஆண்டவரை நாங்க நன்றியோடு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இதோ அடியேன் என்னை நான் தாழ்த்திக் கொள்கிறேன். கர்த்தர் சமூகத்துக்கு சந்நிதிக்கு வந்திருக்கிறேன். இதோ நான் வாயை பொத்திக் கொள்கிறேன், மூடிக்கொள்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லித்தாங்க. கர்த்தருடைய வசனங்களை பேச கர்த்தர் கிருபைதாங்க. கலாத்தியர் எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்படுறபடி, இப்பொழுது நான் தேவனியா மனுஷனியா யாரை கனப்படுத்த நான் துணிகிறேன்? மனுஷனை கனப்படுத்துகின்றனாய் காணப்பட்டால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. ஆண்டவரே உண்மை கனப்படுத்த, உம்முடைய நாமத்தை மையப்படுத்த, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை அறிவிக்க, அவர் தந்த வார்த்தைகளை அனைவருக்கு அறிவிக்க முடியாத இதோ அடியேன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என் வாயிலும் நெஞ்சிலும் நினைவிலும் இதயத்திலும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருவசனங்களையும் வார்த்தைகளையும் தாங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வசனமாகிய விதை ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவிலே விதைக்கப்பட்டு 1க்கு 100ஆக பலம் திரட்டும். ஐயா கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை நீ தந்து விட்டவையால் நன்றி ஆண்டவரே. சோத்திரம். அருமையான இந்த கால வேளையிலே உங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான சங்கமம் வானொலி மூலமாக, தமிழ் கிறிஸ்தவ வானொலி மூலமாக வார்த்தையின் வெளிச்சம், தேவ வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதிக்கு அடியேன் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அதுக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்க முடியாத ஆண்டவர் கிருபை தந்தாங்க. ஆண்டவராக இயேசுவை மீண்டும் ஒருவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன். இன்றைக்கு அடியேன் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் கொடுக்கப்பட்ட செய்தியுடைய தலைப்பு குடும்பம். இன்றைய தினங்கள்ல மனம் போக்குல வாழக்கூடிய இந்த நாட்கள்ல குடும்பம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த குடும்பம் எப்படி ஆசிரியக்கப்பட்டிருக்குது, 3 வகையான குடும்பங்களை பத்தி நான் உங்கள் மத்தியில ஆண்டவருடைய நற்செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக யோசேப்பின் குடும்பம். அதன் பிறகு புதிய ஏற்பாடுல மார்த்தாள், மரியாள், லாசரு அவருடைய குடும்பம். அதுக்கு அடுத்தாப்புல சகேயுடைய குடும்பம். இந்த 3 குடும்பங்களையும் பத்தி நாம ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றார், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமா, மனுஷன் தனிமையா இருக்குது, ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு 6 நாளே எல்லாம் படைத்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். மனுஷனாகிய ஆதாமை படைத்த பின்பு அவனுக்கு ஏற்ற துணையை அவர் காணவில்லை. அவனும் எல்லா பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தான். ஆனா அவனுக்கு ஏற்ற துணை காணவில்லை. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உருவாக்கி, அவனை விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அது மூலமாக ஏவாளை உருவாக்கி அவனிடம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்து, இதோ உன்னுடைய மனவாட்டி என்று அவர் ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்தை தொடங்கி வைக்கிறார். குடும்ப வாழ்க்கையை முதலில் தொடங்கி வைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய படைப்புகள் மூலமாக ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டார்கள். இதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்துல என்னென்னலாம் காணப்பட வேண்டும், எப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இந்த 3 நபர்களை மூலமாக உங்களுக்கு நான் இந்த நற்செய்தியை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். யோசேப்பின் குடும்பம். இந்த யோசேப்பு யாக்கோபினுடைய 12 புத்திரர்களில கடைசி மகன். ஆமா, அவன் ரொம்ப ஒரு செல்ல பிள்ளை. ரொம்ப நாளுக்கு கழிச்சு அவன் பிறந்திருக்கான். கடைசியில பிறந்தனால யாக்கோபுக்கு யோசேப்பின் மேல ஒரு தனி பிரியம். அந்த கடைசி பிள்ளை மேல ரொம்ப செல்ல பிள்ளையா
அன்பு பிள்ளையா அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அது அவருடைய சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையை கொண்டு வந்தது. ஏனென்றால் யோசேப்பு ஒரு கனவு காண்பவனாக, சொப்பனக்காரனாக காணப்பட்டான். அவன் சொப்பனத்தின் வாயிலாக சில காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அதை அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இது எப்படி ஆகும் என்று அவர்கள் எதிர்கேள்வி கேட்டார்கள். மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ண ஆடைகளை உடுத்து வைத்தான். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு புது காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை கண்ட சகோதரர்களுக்கு பொறாமை, கசப்பு அவன் மேல் எழுகிறது. இவனை எப்படியாவது நம்ம ஒழித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்று துணிந்து அவர்களே ஒரு பெரிய குழிக்குள் யோசேப்பை போட்டுவிட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள். அந்த வழியாக சென்ற யாத்திரிகர்கள் அவனை யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து எகிப்துக்கு கொண்டு சென்று பார்வோனுடைய ஊழியக்காரரிடம் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். போத்திபாசுன்னு சொல்லக்கூடிய விட விட்டு விடுகிறார்கள். அவனை சிறையில அடைக்கிறான். அங்கே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால அவன் விடுவிக்கப்பட்டு அரண்மனையில ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாத அவன் அழைத்து வரப்படுகிறான். அப்படி அழைத்து வரப்படுற சமயத்துல அவன் அருமையான அந்த சொப்பனத்துக்கு விடுவித்து அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறான். இடைப்பட்ட காலத்துல ஒரு காரியம் நடந்தது. போத்திபாசுடைய மனைவி அவரிடம் தவறுதலாக கண்ணோட்டத்துடன் அணுகிய பொழுது யோசேப்பு அந்த காரியத்தை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக, அருமையான போத்திபாசுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கியை விட்டுட்டு ஓடி போகிறான். அதனால அவனுக்கு கிடைத்த பரிசு சிறை தண்டனை தான். ஆனாலும் கர்த்தர் அவனை விடுவித்து சொப்பனங்களின் மூலமாக அதன் அர்த்தம் சொல்வதன் மூலமாக அவனை 2ஆம் நிலையாக உள்ள பெரிய பதவிக்கு அவனை உயர்த்தினார் இந்த யோசேப்பு. இது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இவன் விவேகமும் ஞானமும் உள்ள பரிசுத்த வேதாகமம் குறிப்பிட்டு சொல்கிறது. இவனுக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது, மெல்லிய வசனம் தரிக்கப்படுகின்றது, பொன் சரப்பணி கழுத்துல மாட்டப்படுகிறது, 2ஆம் நேரத்தில் ஏற்றப்பட்டான். எல்லா இடமும் சுற்றி பார்த்து இவனுடைய கட்டளைக்கு எல்லாரும் அடங்கியிருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அந்தஸ்து அவனுக்கு பதவியும் கொடுக்கப்பட்டது. அவன் தான் அப்புறம் அந்த எகிப்து நகர மக்களை மாத்திரம் இல்லாம பக்கத்து தேசத்திலிருந்து வரும் மக்களை எல்லாம் படி அளந்தான். அவன் தான் எல்லாருக்கும் அந்த 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 பஞ்ச காலத்துல அவன் தான் எல்லாருக்கும் உதவி செய்தான். அவனுக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்தி பிராவின் குமாரத்தி ஆஸ்நாத் என்பவள் மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இப்படிதான் அவனுக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது. பொது வாழ்க்கையில அவன் உண்மை உள்ளவனும் பரிசுத்தம் உள்ளவனும் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவனுமாக காணப்பட்டான். அவனுக்கு அருமையான ஒரு மனைவியா ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அந்த மனைவியோட அவனுக்கு மனைவியோட வாழ ஆண்டவர் கிருபை தந்தார். 30 வயதுல அவன் கல்யாணமாகுது. அவனுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார் என்று ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. 2 குமாரர்கள். ஒருத்தர் மூத்தவன் பேர் எப்ராயிம், 2வது பேர் மனாசே. இவர்கள் செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, இவன் தன் தகப்பனாகிய யாக்கோபையும் தன் கூட வந்த சகோதரர்களையும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து இங்க உணவு வாங்க வந்த பொழுது அவங்களை கண்டு அவங்களோட உணவு அருந்தி அவங்களை நேசித்து அவங்களுடைய எல்லா காரியமும் செய்தான். இது வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வேதம் மிக அழகாக சொல்லுது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டை உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி ஆசிரிக்கப்பட்டிருக்கான் நல்லா கவனிங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப புரியும். ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறேன். வானத்தின் ஆசீர்வாதங்கள், ஆழத்தின் ஆசீர்வாதங்கள், உடலுக்குரிய ஆசீர்வாதங்கள், கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் தலைமையில் இருந்தன. ஏனென்றால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோசேப்பின் சிரசின் மேல் அவருடைய முன்னோர்களின் பிதாக்களின் ஆசீர்வாதமும் தங்கிட்டு இருந்து பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நானும் பார்த்தேன். 12 கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனா இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வித்தியாசமாக காணப்பட்டது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவன் தலைமையில் இருந்ததான். அது எப்படின்னா அதுல நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க நல்ல நிலையை வாசித்தீங்கன்னா தெரியும்.
இவன் 110 வருடங்கள் வாழ்ந்தான் இந்த உலகத்துல. 110 வருடங்கள் யோசிப்பு குடும்ப வாழ்க்கையை அவன் நடத்தினான். மகன்கள் எப்பிராமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். நல்ல கவனிங்க, 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மகன் அவனுக்கு பிறக்க மகன், அவனுக்கு பிறக்க பிள்ளைகள். அது மாத்திரமில்ல, மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள் போட்டு. பேர பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பெரிய சொத்து தெரியுமா? அந்த பேர பிள்ளைகளை பார்த்து ரசித்தவங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, அது ரொம்ப அழகானது, அருமையானது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னால கூற விரும்புகிறேன், விளக்க விரும்புகிறேன். பேர பிள்ளைன்னு சொன்ன உடனே என்னுடைய அருமையான பேரப்பிள்ளை 2வது மகனுக்கு பிறந்த பேரன் ஜேடன் கிரஹாம், அவனை பத்தி ஒரு சின்ன ஒரு சம்பவம், நடந்த சம்பவம். என்னுடைய 2வது பேரப்பிள்ளை ஜூடா மார்டின் பிறந்த பிறகு 2 வருடமாக நாங்க மலேசியா சென்று கோலாலம்பூர் சென்று என் பிள்ளைகளை நான் பார்க்கவில்லை, போக முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய சம்மந்தி ஐயா அவர்களும் சம்மந்தி அம்மா அவர்களும் அங்கு சென்று என்னுடைய அருமையான 2வது மகள் கேண்டா கிரேஸுக்கு ரொம்ப ஆதரவாக ஆசுவமாக இருந்தார்கள். பிள்ளை பேட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவங்க இருந்து எல்லா உதவிகளும் செய்து இந்த குடும்பத்தை அவங்க ஆதரித்தார்கள். ஆகவே நாங்கள் அங்க செல்ல இயலவில்லை. 2 வருடங்கள் பிறகு நாங்கள் கோலாலம்பூர் பெறவிட்டு இங்கிருந்து மதுரையிலிருந்து பெறவிட்டு ஃபிளைட்ல சென்று அங்க இறங்கி அங்க எல்லா இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அந்த ட்ராலியை தள்ளிட்டு நாங்க வாரோம். வெளியே என்னுடைய அருமையான மகளும் மருமகனும் சின்ன பேரனும் பெரிய பேரனுக்கு ஜேடன் கிரகாமும் வெளியே நிக்கிறாங்க. நான் அந்த ட்ராலி நான் தள்ளிட்டே வரேன். என் மனைவி என் பக்கத்துல நடந்து வராங்க. என்னைய பார்த்த உடனே அங்கேருந்து ரொம்ப தூரத்துல என்னை பார்த்துட்டான். அப்பாவுடைய கையை விட்டுட்டு வேகமாக ஓடி வந்தான். நான் ட்ராலியை விட்டுட்டு அவனை பார்த்தோன்னே ஓடி வந்தேன். நான் முட்டிக்கால போட்டு ஒன்று வெளியே அவனுக்கு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்கீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி எனக்கு முத்தம் கொடுத்தான். உலகத்துல ஆண்டவர் எவ்வளவோ ஆசுவாங்களால அரியனை ஆசிர்வதித்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆண்டவருக்கு எப்படி அதை திருப்பி செலுத்த போறேன்னு தெரியல. நன்றிங்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியல. அந்த காலத்துல நான் மிகவும் ஆசிரியப்பட்டவனாக, ஆண்டவரால உயர்த்தப்பட்டவனாக, ஆண்டவர் என்னை எப்படிலாம் ஆசிரித்தார் என்பதற்கு அந்த ஒரு காட்சி தான் உதாரணமா இருந்தது. உலகத்துல நம்முடைய தாய் நம்மளை அணைத்தது உண்டு, நம்முடைய மனைவி நம்மளை அணைத்தது உண்டு, நம்ம நண்பர்கள் நம்மளை அணைத்துக் கொண்டது உண்டு, முத்தம் கொடுத்தது உண்டு. ஆனா என் பேரன் நீ அணைத்து முத்தம் கொடுத்தது விலை உயர்ந்த ஒரு பெருள பொருளாக, விலை உயர்ந்த ஒரு சம்பவமாக எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக, என் ஆவி ஆன்மா சரீரத்துல நிறைவுற்றவனாக காணப்படும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த காலத்துல நான் அழுவதா சிரிப்பதா எப்படி சொல்லுது என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட அந்த சமயத்துல ஆண்டவராக இயேசுக்கு நான் நன்றி சொன்ன கரம் கூப்பி, ஆண்டவரே என் பேரன் எவ்வளவு பிரியமா அன்பாக ஓடி வந்து என் தாத்தான்னு சொல்லி நினைத்து எனக்கு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். இவைகள்லாம் ஆண்டவருக்கு நம்முடைய வழிகள் பிரியமான வழிகளாக நல்ல வழிகளாக காணப்பட்டால் நம்முடைய எதிரிகளும் நம்முடைய சமாதானமாகபடி செய்வார்னு பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. நம்முடைய பேரப்பிள்ளைகளோடு நாம் செலவிட்ட நேரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகள், வேற என்ன சொல்ல. ஆமா, அவனோட செலவிட்ட நேரங்கள், அவனை ட்ரம்ஸ் வாசிக்கும்போது நாம் பார்த்து மகிழ்ந்தது. இப்படி அவனுக்கு கர்த்தராக இயேசுவ ஒரு பாட்டு என் பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுத்தேன். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு ஒரு பாடல் என்னுடைய 2 மூத்த பேத்திக்கும் இளைய பேரனுக்கும். இந்த பாடலை என்னுடைய யூடியூப் சேனல்ல சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ்ல வீடியோ எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரை அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே என் தலைமுறைகள் இயேசுக்காக வாழணும், என் பரம்பரைகள் இயேசுவையே பாடணும். இந்த ஒரு காரியத்தை நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆண்டவர் அதே மாதிரி என் தலைமுறைகள் இப்போ இயேசுக்காக வாழ்றாங்க, அவன் இயேசுவை பாடுறான். பரிசுத்த வேதாமத்தில் உள்ள இந்த 66 புத்தகங்களுடைய தமிழ் பெயர்களையும் சொல்லுவான், இங்கிலீஷ் பெயர்களையும் தலபாடமா சொல்லுவான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு கூட மனப்பாடமா சொல்ல தெரியாது. எப்படிப்பட்ட ஆசுவாங்கள் பாருங்க. அந்த உண்மை மட்டும்தான் என் தலைமுறைகள் பாடும், உண்மை மட்டும்தான் என் பரம்பரைகள் பாடும், உண்மை மட்டும்தான் என் தலைமுறைகள் சேவிக்கும் என்ற ஒரு பாடலையும் ஆண்டவர் கொடுத்து அதனுடைய இசையமைப்பு போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு இருதயத்தை பார்க்கிறான். இன்னைக்கு யோசிப்பு ஆசிரிக்கப்பட்ட விதத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் 110 வருடங்கள் வாழ்ந்தான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மாத்திரமில்ல, யோசேப்பின் எலும்புகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு எடுத்து செல்லப்பட்டன அவனுடைய கடைசி ஆசைப்படி. நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அவன் தான். சரி, குடும்பம் என்றால் அதுல முதலாவதாக காணப்படுவது நல்ல அருமையான மனைவி. இந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாந்தத்துல மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்போம் யார்?
அவள் விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. நீதிபதிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது என்னுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறிச்சு. என்னுடைய இளமையான வாழ்வில் ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நான் திருமணக்காக காத்திருந்த பொழுது என்னுடைய கண்களின் நிச்சயப்படி அநேக பெண்கள் எனக்கு அழகாக காணப்பட்டாங்க. அப்பொழுது நான் பரிசுத்த வேதாந்தத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கும் உயர்ந்ததுன்னு போட்டிருந்தது. ஆண்டவர்கிட்ட பிடிச்சுக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த குணசாலியான ஸ்திரியை எனக்கு கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க, எனக்கு வாழ்க்கை துணை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அது அப்படியே நிகழ்ந்தது. என்னுடைய வாழ்க்கையில 42 வருடங்கள் திருமண வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நாங்கள் உதாரணமாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்தார். நன்றி. அந்த குணசாலியான பெண் என்னெல்லாம் செய்வாளாம், அவள் புருஷனை அவள் நம்புவாள், புருஷன் அவளை நம்புவான், அவள் உயிரோடுக்கு நாளெல்லாம் அவனுக்கு நன்மை செய்வாள். 3வது காரியம், தன் கையிலால் உற்சாகத்தோட வேலை செய்வாள். வியாபார கப்பலை போல தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருவாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறாள். தன் கையிலின் சம்பாத்தியத்தினால் வயலை விசாரித்து வாங்குகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டுகிறாள், கைகளை பலப்படுத்துகிறாள். சிறுமியானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். குணசாலியான பெண்ணை பற்றி தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுத்துகிறாள். ரத்தன கம்பளங்கள் உண்டு பண்ணி அதை விற்பனை செய்கிறாள். மெல்லிய புடவைகள் உண்டு பண்ணி அதை வியாபாரம் பண்ணுகிறாள். வருங்காலத்தை பற்றி யோசித்து மகிழ்கிறாள். சோம்பலாயிராமல் வீட்டு காரியங்களை கவனிக்கிறாள். அவள் புருஷன் அவளை போல்கிறான். அந்த குடும்பம் ஆசிரியக்கப்பட்ட குடும்பமாக காணப்படுகிறது. குணசாலியான பிள்ளைகள், குணசாலியான மனைவி அமைவது பெரிய காரியம். புத்தியுள்ள மனைவி அமைவது அது மிகவும் நல்லது. ஏன்னா புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். வேதத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கையினாலே அதை எடுத்து போடுகிறாள். வீடு, இந்த குடும்பத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீடு எப்படி இருக்குமா, ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அது ஞானத்தாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருட்களும் நிறைந்திருக்கும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இதுல முக்கியமா குணசாலிய பெண்ணுக்கு அடுத்தாப்புல பிள்ளைகள். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவராக சொல்கிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். பாருங்க, ஒரு குடும்பம் எப்படி ஆசிரியப்பட்டிருப்பாங்க. புருஷன் ஆசிரியக்கப்பட்டிருக்கணும், அவன் கற்றுக்க உண்மையும் உத்தமும் பரிசும் உள்ளவனாக காணப்படணும், தன் மனைவிக்கு உத்தமனாக காணப்படணும், உண்மை உள்ளவனாக காணப்படணும், தன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இந்த பிள்ளைகளை பிறம்பு வச்சு நம்ம கடினப்படுத்தி அவனை அடித்து வளர்க்கும் பொழுது அவன் நல்ல விதமாக வளர்க்கப்படுகிறான். கர்த்தருக்குள்ள அவன் மகளணும், கர்த்தருக்குள்ள அவன் வாழணும். அவனுக்கு சில காரியங்களை ஆண்டவர் அழகா சொல்ற. 1வது காரியம், மகனே கர்த்தருக்கு ராஜாவுக்கு நீ பயந்து நடக்கணும், கலாக்காரனுடைய நீ சேரக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள், கலாக்காரனுடைய சேரக்கூடாது. தேன் வாய்க்கு இன்பமாய் இருப்பது போல ஞானம் இதயத்துக்கு இன்பமாய் இருக்கும். ஞானத்தை கூட்டிக்கொள். நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீரி காணரையும் சேராதே. என் மகனே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவனாய் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. என்ன அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள். என் மகனே, சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியதையும் வாங்கு. குடிகாரனாய் ஆகாதே. நீதிமொழி 23:29. குடிகாரனாய் ஆகாதே. கர்த்தரை பற்றும் பயத்தோடும் இரு. பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே தகப்பனும் தாயும் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நல்ல வழியில் நடப்பான். இப்போ அந்த வீட்டுல என்னென்னலாம் இருக்கணும்? முதல்ல பக்தி, நல்ல பக்தியுள்ள குடும்பமா அது காணப்படணும். இது யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதும் பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. பக்தினா என்னென்ன பரிசுத்த வேதாகம் சொல்லபடி அந்த பக்தியுள்ள குடும்பமாக அது காணப்பட வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை, விண்ணகத்தை
பெறுகிறவர்களாகிய நாம் பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். எப்படி ஆராதனை செய்யணுமா? பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள். அவன் குடும்பத்துல என்ன இருக்கணும்? பக்தி இருக்கணும். இரண்டாவது, இரக்கமும் தர்மமும் இருக்கணும். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது. ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நம்ம இறங்கி இருக்கோமா? நம்ம தான தர்மங்கள் எப்படி இருக்குது? பரிசுத்த வேதாமத்துல அப்போஸ்தலர் எழுதின பரிசுத்த வேதாமத்துல 10ஆம் அதிகாரம் 1, 2, 4 வருஷத்துல நம்ம வாசம்னா அங்க கொர்நேலியு அப்படின்னு சொல்ல ஒரு மனிதனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவனை பத்தி சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாமம் அவனை பத்தி ரொம்ப அடையாளப்படுத்தி காமிக்கிறது. அதை வாச ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம தான தர்மங்கள் எப்படி இருக்கணுமா? கொர்நேலியு செய்த மாதிரி இருக்கணுமா? எப்படி நம்முடைய இறக்கம் இருக்கணும் பாருங்க. அவன் கொர்நேலியு இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட அந்த பட்டணத்திலே 100க்கு அதிபதியாய் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்பவனும் எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். 4 காரியம் அழகாக சொல்லப்பட்டு, தேவனுடைய தூதன் அவன் வந்து உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூற்றுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்குதுன்னு சொன்னது ஒரு அடையாளப்படுத்தினாங்க. நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்கணும்? கொர்நேலியு போல இருக்கும். நன்றி சொல்லுவோம். அது மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க தாயின் தாப்பனும் பிள்ளைகளும் உத்தமமாக காணப்பட வேண்டும். உத்தமமா இருக்கிறது ரொம்ப பிரியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறும். அந்த குடும்பத்துடைய அல்டிமேட் எய்ம், ஆம்பிஷன் என்ன இருக்கணுமா? ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதே போல மார்த்தாள், மரியாள், லாசரு அவங்க குடும்பம் புதிய ஏற்பாடுல இந்த மரியாள் கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவர். இந்த மரியாள் இயேசு மார்த்தாள் அளித்தலும் மரியாள் அளித்தலும் மிகவும் அன்பா இருந்தால் என்று யோவான் எழுதின பரிசுத்த வேதாகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லும். இயேசு அன்பா இருந்த சீசன் யோவான் நம்ம அறிவோம். அதே போல ஒரு குடும்பத்தினர் மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பத்தினர் மேல ரொம்ப அன்பு. இயேசு அன்பா இருந்தாரும். தேவகுமாராய்க்கு கிறிஸ்து என்று மார்த்தாளும் மரியாளும் விசுவாசித்தார்கள். அடிக்கடி அங்க வரும்பொழுதுலாம், அந்த பெத்தானியா கிராமத்து பக்கமா வரும்பொழுதுலாம் அவர் வீட்டுல ஆண்டவர் ஓய்வு எடுத்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். ஆனா லாசர் மரித்த பொழுது அவர் அங்கு இல்லை. லாசர் மரித்து 4வது நாள் தான் ஆண்டவர் காலம் தாழ்த்தி வருகிறார். ஆனால் ஓடி சென்று மரியாளும் மார்த்தாளும் அவளை இயேசு சந்தித்து, ஆண்டவரே, நீங்கள் இங்கு இருந்திருந்ததில் ஆனால் என் சகோதரன் லாசர் மரித்திருக்க மாட்டானே, நீங்க இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி, நீ விசுவாசித்தால் தேவனை மகிமையை காண்பாய் என்று சொல்லி இயேசு பதில் சொல்கிறார். லாசருடைய கல்லறைக்கு சேர்ந்து உரத்த குரல்ல முதல்ல தந்தையாக இறைவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு, லாசருவே வெளிவா என்று அதிகாரத்தோட கட்டளை கொடுக்க அவன் உயிரோடு எழுந்தான். அதை அங்குள்ள இஸ்ரவேல் மக்கள்லாம், யூத மக்கள்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மார்த்தாள் மேலும் மரியாள் மேலும் ஆண்டவர் இயேசு அவ்வளவு அன்பா இருந்தார். அவருடைய சகோதரனை உயிரோடு எழுதி அவர்களிடம் கொடுத்தாள். இந்த மரியாள் தான் பரிமள தைலம் என்ற தைலத்தை இயேசுடைய பாதத்தில் பூசி தலைமயிரால் துடைத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தாழ்மை பாருங்க. ஆண்டவராக இயேசு கனப்படுத்தோடைய காரியத்தை இவை மனிதனுக்கு முன்பாக அது எந்த விதமான இது நினைக்காம கர்த்தர் சுந்தரத்தை தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவ்வளவு அருமையான ஒரு காரியம். அதே போல சகேயு குடும்பம், சகேயு பத்தி சம்பவம் பரிசுத்த வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள தேவ வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்களா கேட்பான. இந்த சகேயு ஒரு குள்ளனா இருந்தான். இவன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். ஆனால் வரி வசூலிப்பதுல உண்மையா இல்லாமல், உத்தமனாய் காணப்படாமல் அநியாயமாய் அநீதியாய் பணத்தை சம்பாதித்தான். ஆகவே மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள். அவன் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஓடி சென்றான். கூட்டம் அதிகமாக இருந்தவர்களால் அவனை பார்க்க முடியவில்லை. காட்டத்தி மரம் ஒன்றிலே ஏறி மேலே உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க ஆவலாய் காத்திருந்தான்.
காட்டத்தி மரத்தின் பக்கத்திலே ஆண்டவர் இயேசு வந்த பொழுது, சகேவியே கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னார். உடனே சந்தோஷத்தோட அவன் இறங்கி வந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், அங்கே நான் தங்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சந்தோஷம் தலையாட்டிட்டு வேகமா கூட்டு போறான். அவர் வீட்டுக்கு போன உடனே நல்லா கவனிங்க, என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அநியாயமா இடத்துல நான் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் பாவத்தை அறிக்கிடுறான். நீங்க நம்மள எத்தனை பேர் நம்முடைய பாவத்தை ஆண்டோட அறிக்கிடுறோம்? நாம எல்லாம் பாவிகள் தானே. சிந்தனை, சொல், செயல், நடத்தை, பாதை, பேச்சு, வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் இல்லாம பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டு சமூகத்துக்கு வரும்பொழுது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து மனம் அழுத்தி மனம் திருந்தி அறிக்கை விட்டு விட வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் இஸ்லாம்லாம் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் அழகா அந்த வார்த்தை சொல்லுவார், இப்பொழுது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அவன் தன்னை தாழ்த்தி மனம் வருந்தி மனம் திரும்பி அறிக்கையிட்டதுனால அதுக்கு அதை நிவர்த்தி செய்ய வண்ணமாக அநியாயத்தை விட்டு விட முடியாத ஏழைகளுக்கு ஆசையில பாதியை கொடுக்குறேன். யாரிடமாவது அநியாயமா வாங்கியிருந்த நாளத்தினாய் கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பொருட்டு சகேவுக்கு குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகேவ் குடும்பம் அது மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளவு அருமையான ஒரு காரியங்களை யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. மார்த்தாள் மரியாதை கொடுத்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அந்த அருமையான பாடலை பாடி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே நல்ல காரியம் செய்தாயே, நல்ல பங்கு உன்னை விட்டு எடுபடாதே, தேவ வசனம் உன்னை கை விட்டு விடாதே, நல்ல பங்கு உன்னை விட்டு எடுபடாதே, தேவ வசனம் உன்னை கை விட்டு விடாதே, மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே நல்ல காரியம் செய்தாயே, இயேசு பாதம் அருகே நீ அமர்ந்தாயே, வசனங்களை நன்றாக கேட்டாயே, வசனங்களை கை கொண்டாயே, லாசருவை மீண்டும் பார்த்தாலே, மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே நல்ல காரியம் செய்தாயே. நம்மள எத்தனை பேர் மரியாளை போல மார்த்தாளை போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவளை வரவேற்க காத்திருக்கிறோம். நம்ம எதையுமாகி இந்த வீட்டை திறந்து அவரை வரவேற்று, இயேசுவை வரவேற்று ராஜ சிங்காசனத்துல அவரை அமர வைத்து அவருடைய வார்த்தையில கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அருமைய சகோதரனை சகோதரியே, அவனுடைய வசனமும் வார்த்தையிலும் பேச அவளா இருக்கிறது. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். உங்கள் செவிகளை திறப்பீர்களா? உங்கள் இதயத்தை திறப்பீர்களா? ஆண்டுடைய வசனங்களையும் வார்த்தையிலையும் கேட்டு அவன்படி நடப்பீர்களா? என்றால் அவனவன் செய்ய கேட்ட பலன் என்னோட கூட வருகிறது என்று பரிசுத்த வேதாந்தத்துல வெளிப்படுத்தல விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வருகிறது. ஆண்டவரே, அருமையான தேவ செய்தியை கொடுக்க முடியாத என்னை வாயை திறந்தீர். நான் மௌனமா இருந்தேன், நீங்க பேசுனீங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேத வசனங்களும் வார்த்தைகளும் ஒவ்வொரு நல்ல இதயமாகிய ஒவ்வொருடைய அந்த நிலத்துல விதைக்கப்பட்டு 100க்கு 100ஆக பலன் தரட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் ஒருவரை நாங்கள் ஆசிர்வதித்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே யோசேப்பு குடும்பங்களை பற்றி, யோசேப்பு மார்த்தாள் மரியாள் சகை போன்ற செய்தியை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை உங்களோட மீட்டிங்காக ஜோம் பண்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதே நேரத்தை நீங்க செய்து பெர்மனண்டா உங்களுக்கு நேரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6ல இருந்து 6 மட்டும் உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறேன். தொடர்ந்து வந்து செய்து கொடுக்கலாம். பாச செய்து கொடுக்கலாம். கேட்கிறாள். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6ல இருந்து 6 உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சி நீ நடத்தி கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினர் அவனுக்கும் தெரியப்படுத்துங்க. அவனுக்கு இந்த லிங்கை கொடுங்க, வந்து வார்த்தையை கொடுக்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பாஸ்டர். உண்மையிலே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் உங்களோட பரம்பரையும் உங்களோட சந்தான சந்ததியின் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன் 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 ஆமேன்.